ஹலோ ஃபேமிலி, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம ஷார்ட்ஸில் நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் லக்கி ட்ராவில் வின் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரைஸ் தான் இது. அவங்க கொடுத்த கிஃப்ட் இங்கே இருக்குது. அந்த கிஃப்ட் ஹேம்பரில் என்னெல்லாம் இருக்குன்றதை இப்போது நம்ம பார்த்துடலாம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவங்களோட ஜுவல்லரி கூப்பன் தான் மேலேயே தெரியுற மாதிரி வச்சிருக்காங்க. நம்மள அந்த ஜுவல்லரி ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேவிங்ஸ் பார்த்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளம் கேக். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ், நியூ இயர், ஏன் இப்போ எந்த அக்கேஷனா இருந்தாலும் கேக் இல்லாம எந்த விஷயமே இல்லை. ஸோ நமக்கு ப்ளம் கேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் குழந்தைங்களோட ஃபேவரட் சாக்கோஸ். வெரைட்டியா சாக்கோஸ் 1 2 3 4 5 ஒரு 5 ஃபிளேவர்ஸ்ல சாக்கோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் காலையில எழுஞ்சதுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பல்லு துலக்கிறது. அதுக்காக டூத் பிரஷ். இன்னும் ஒரு பிரஷ் குறையுது. நாங்க 4 பேர் இருக்கோம், 3 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 சோப் கொடுத்துருக்காங்க, குளியல் சோப்பு விவல் பிராண்ட்ல இருந்து. அப்புறம் பொங்கலை வரவேற்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு வெல்லம் 1 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொங்க வைக்க பச்சரிசி 1 கிலோ. அனோஷாவும் ஆரியும் எப்பயுமே விரும்பி கேக்குற ஃபேவரட் குலாப் ஜாமுன் ஆச்சியில இருந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த வாட்டி பொங்கலுக்கு எங்க வீட்லயும் வேலை இருக்கு. நாங்க குலாப் ஜாமுன் செய்ய போறோம், சக்கரை பொங்கல் செய்ய போறோம், எல்லாம் செய்ய போறோம். ஏன் பொங்கல் மட்டும் செய்யணும், கூடவே பிரியாணியும் இன்னொரு நாள் செய்வோம் நாங்க. சோ இந்தியா கேட்ல இருந்து பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க. பொங்கல் வைக்க சிறுபருப்பு கொடுத்துருக்காங்க. சாம்பார் வைக்க பொங்கலுக்கு தோரம்பருப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃபன் செய்யறதா இருந்தா அதுக்கு இட்லி அரிசி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே பெருசு என்னையா சாப்பாடு அரிசி 5 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சந்தோஷமான பொங்கலை எல்லாரோடும் பகிர்ந்துக்க சோன் பப்படியும் கொடுத்துருக்காங்க. டபுள் தமாக்கான்னு நினைக்கிறேன். பாயாசமும் கொடுத்துருக்காங்க. குலாப் ஜாமுன் பாக்கெட்டும் 2 கொடுத்துருக்காங்க. அடியில இருந்தது போல நான் கவனிக்கல. உளுந்து கொடுத்துருக்காங்க 1 கிலோ பேக்கெட்ட. அப்புறம் பொங்கல் செய்ய நெய், பாயாசத்துக்கு போட சக்கரை. பொறு வெயிட் பண்ணு, எடுக்கிறதுக்குள்ள அவசரம். கோல்ட் வின்னர் 1/2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் டீ தூள் கொடுத்துருக்காங்க. அயோடைஸ்ட் சால்ட், உப்பு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அனுஷா, முந்திரி, சீரகம், திராட்சை, மஞ்சள் பொடி, கடுகு, இது பிரியாணிக்கு யூஸ் பண்ற பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த பிரியாணில போடுற மசாலா, அப்புறமா மிளகாய் தூள். எது இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கட்டப்பை மாதிரி இந்த பை, கேரி பேக். மொத்தமா எத்தனை ஐட்டம் இருக்குன்னு எண்ணி பார்த்தறலாமா? ஓகே, எண்ணி பார்த்தறலாம் வாங்க. இப்போ நம்ம கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சுகர், குலாப் ஜாமுன் இதுல 2 கவுண்ட் இருக்கு. சோ 3 அண்ட் பாயாசம். நெக்ஸ்ட் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஆனா இதுல காம்போ பேக்கெட், காம்போ ஆஃப் 6 இருக்கு. இதுல 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 அண்ட் இந்த பெரிய பேக் எங்களோட கிஃப்ட் 40. ஓகே, மொத்தமா இப்போ எவ்வளவு ஐட்டம்ஸ்? 40 ஐட்டம்ஸ். வாங்க. ஸோ ஓவராலாக 40 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த கவரோட சேர்த்து. ஸோ நாங்கள் இன்னைக்கு போய் இந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லக்கி ட்ரால நாங்கள் வின் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணப்போ நாங்கள் எழுதி போட்டோம், பட் எங்களுக்கு கிடைக்கல. 2வது தடவை எழுதி போட்டதில் எங்களுக்கு கால் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல் வேற எங்கன்னா லக்கி ட்ரா போட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க, அங்கே போய் நாங்கள் எங்கள் பேர்லாம் எழுதி போட்டு 4 பேர் எழுதி போட்டு ஏதாவது லக்கி ட்ரா ஏதாவது கிடைக்கலான்னு பார்த்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறோம். ஏன்னா இந்த மாதிரி லக்கி ட்ரா போட்ட ஃபேமிலியில அவங்க 4 வவுச்சர்ஸ் வச்சிருந்தாங்க போல. அதுல
அதுல 4மே போட்டிருக்காங்க. அதுல ஒரே ஃபேமிலில 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஹாப்பினஸும் அங்க ஷேர் பண்ணும்போது எங்களால பார்க்க முடிஞ்சது. ப்ரொவிஷன்ஸா கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எந்த ஒரு பொருளுமே யூஸ் இல்லாத பொருள்னு சொல்லவே முடியாது. எல்லாமே வீட்டுக்கு தேவையான அன்றாட பொருள். பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலி ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர்ல இருந்து இப்போ பொங்கல் வரையும் எல்லார் வீட்லயுமே வந்து இந்த மாதிரி 100 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னாங்க. அதை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் வின் பண்ணீங்க, ஹாப்பியா இருக்கீங்கன்றது தெரியல. அப்படி யாரெல்லாம் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹாப்பினஸை எல்லாருமே பகிர்ந்துக்கும். எப்பவுமே அனுஷா சொல்ற மாதிரி வந்து சரவணா தான். இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும்ல. அது வந்து இந்த மாதிரி பொங்கல் டைம்ல இப்படி ஒரு லக்கி டிரா சூஸ் பண்ணி அதுல வரவங்களுக்கு டெய்லி 100. ஆமா, டெய்லி 100. சோ டெய்லி 100 இப்போ வெறும் பொங்கல் வரையும் டெய்லி 100 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அது மற்ற கடைகள்லாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவர் கொடுத்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திப்போம். உங்க எல்லாருக்கூடயும் until then எங்க ஃபேமிலி சார்பா Peace.